அப்ப நாம இன்றைய நாள் நம்மட அழகு 7 பயாலஜியினுடைய யூனிட் 7 மொழிக்குள்ள பயாலஜி என்ன மூலக்கூற்று உயிரியல் என்ன அது நம்ம ஃபர்ஸ்ட் செஷனை முடிச்சிருந்தோம். இன்னைக்கு இரண்டாவது நாள் டே 2 என்ன அப்ப இந்த யூனிட்டினுடைய இரண்டாவது நாளுக்கு நம்ம இரண்டாவது மூணாவதா இதுதான் இதுல வந்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட் படிச்சு தந்ததுல மோட் எக்ஸாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த மோட் எக்ஸாத்தை கொஞ்சம் இந்த ரைபிட் பண்ணிட்டு ஸ்பீடா கிடக்கும் சரியா. முதலாவது கேள்வி நான் தந்திருந்தேன். நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு பாத்தை வரைந்து பெயரிடுக. நியூக்ளிக் அமிலத்தினுடைய ஒரு பாத்தை வரைந்து பெயரிடு. இதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் நியூக்ளிக் அமிலத்தினுடைய ஒரு பாத்து என்று சொன்னா என்ன? நியூக்ளியோ ரைட். அந்த நியூக்ளியோ ரைட்ல ஒரு இப்ப ஒரு நியூக்ளிக் அமிலம் என்று சொன்னால் அவர் 5 கார்பன் வெள்ளத்தால ஆக்கப்பட்டிருப்பாரு. ஒரு பக்கத்துல நைதரசன் மூலங்கள் காணப்படும். இவரு 5 கார்பன் வெள்ளம் 5 கார்பன் வெள்ளம். அடுத்தது என்ன? இப்படி எந்த ஷேப்ல காணப்படுவாரு? பாக்ஸ் ஷேப்ல இருக்கும். பாக்ஸ் இல்ல செவ்வக வடிவத்துல. அப்ப அது என்ன சொல்றேன்? ரெக்டாங்கிள். ஸ்கேப் அவருக்கு சர்க்கிள்ல PO4 காணப்படும். பாஸ்பேட் கூற்றம். அப்ப பாஸ்பேட் கூற்றம். இப்படி போடல நீங்க இதுல இந்த நைதரசன் பேஸ்ல சொல்லுங்க பியூரின் நம்மண்டோ பிரிமிடின் காணப்படுவாரு. என்ன பியூரினுக்குள்ள இரட்டை வளையம். பியூரின் வந்துகிட்டு இரட்டை வளையம். அதுங்களுக்கு தேவை பெருசு இரட்டை அதுதான் தேவை. யாரோட வருவாரு? அடினின். இது வருவாரு குவானின். பிரிமிடினுக்குள்ள யார் வருவாரு? தைமின், யுராசில். என்னது? யுராசில். அப்படியாலே யுராசில். அடுத்தது சைட்டோசின். எங்களுக்கு தெரியும் ஒரு பியூரின் மூலகம் மூலக்கூறுன்னு சொல்றாங்க சரியா. மூலக்கூறு சரியா? மூலக்கூறு இல்லையா? ரைட்டா. அப்ப சில புக்ஸ்ல மூலக்கூறு சொல்றோம். மூலக்கூறு படையா நைதரசன் மூலம். கலன் வேற களம் வேற. கலன்ங்கிறது டியூப். களம் என்று சொல்றது ஷெல். டிஃபரெண்ட் இருக்கா? அப்ப ஒரு தனித்துவமான ஒரு பியூரின் மூலகம் அதற்கு தனித்துவமான பிரிமிடின் மூலத்துடன் ஐதரசன் பிணைப்பால் இணைக்கப்படுறதுக்கு பேரு மூலச்சோடியாதல் விதி. அந்த எங்கே போகுது நம்மளுக்கு? அப்ப மூலச்சோடி அந்த மூலச்சோடியாதல் விதிக்கு அமைவாக ஏயும் டீயும் 2 ஐதரசன் பிணைப்புகளால் இணைக்கப்படுவார். அதே மாதிரி ஜியும் சியும் 3 ஐதரசன் பிணைப்புகளால் இணைக்கப்படும். நான் சொல்லியிருந்தேன் பியூரின் என்று சொல்றது பெருசு, பிரிமிடின் சிறுசு. இதை நீங்க பாக்ஸ் ஃபார்மேட்ல கிரி காட்டுங்க என்று சொன்னா ஏ பெருசு, அது கூட டபுள் பாண்ட், டி சின்னது. அதே மாதிரி ஜி பெருசு, சி சின்னது, பாண்ட் மோனோ. அது என்ன பாண்டாக இருக்க போது? ஐதரசன் பிணைப்பாக இருக்க போது. நம்மளுக்கு எழுதுறது இல்லை. நம்மளோட போர்ட் எக்ஸாம்ல முதலாவது கேள்வி நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு பாத்தை வரைந்து பெயரிடுக. இதுக்கு பேரு தான் நியூக்ளிக் அமிலம். அப்படியா?
இதுக்கு பேர் நியூக்ளிக் அமிலம். அதுக்கு பேர் நியூக்ளிக் அமிலம் இல்ல, இது பல சேர்ந்ததுக்கு பேர் தான் நியூக்ளிக் அமிலம். இவரு நியூக்ளியோ ரைட். அண்ணா கேட்டீங்க, நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு பாத்தை வரைந்து பேரிடுக. அப்ப இதுதான் நியூக்ளிக் அமிலத்தினுடைய ஒரு பாத்து. அவருக்கு பேர் இருக்கு. அப்ப என்ன பேரு? நியூக்ளியோ ரைட். அது கவனமா, நியூக்ளியோ ரைட். ரைட், நியூக்ளியோ ரைட். தமிழ்நாடு எழுதி கொள்ளுங்க. இவர்ல இருந்து ஒரு பொஸ்பேட்டை அகற்றினோம் என்று சொன்னால் அவரு சொல்லுவார். அவர் எப்படி வருவாரு? இப்படி வருவாரு இல்லையா? விவரிக்க மாட்டாரு. இவரு சொல்றது நியூக்ளியோ சைட்டு சைட்டு சைட்டு. இவர்தான் நியூக்ளியோ ரைட். அவர்தான் கேட்டிருக்கேன். நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு பாத்தை வரைந்து பெயரிடுக. இத வரையணும். நீங்க இப்படி பேரிட்டு காட்டணும். இப்படி போடுறியா? இல்ல, பொசுப்பேற்று கூட்டம் என்ன செய்யணும்? எழுதணும். இரண்டாவது கேள்வி. அப்ப மொத்தம் 1/10 எஸ்ஏ தான் நிற்பேன் இல்லையா? அப்ப 1/10 எஸ்ஏ வழங்கப்படுத்த மாட்டேன். ஸ்கீமாலி போடுவேன் ரைட்டா? அப்ப இந்த 10க்கும் 50 புள்ளி, கடைசி அந்த எஸ்ஏக்கு ஒரு 50 புள்ளி. அப்ப மொத்தம் எத்தனை புள்ளி? 100 புள்ளி. அப்ப ஒன்றுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? 10 மார்க்ஸ் வரும். அப்படியா? இல்ல 5 மார்க்ஸ் வரும். அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் நடிக்கி அது ஓகேன்னு சொன்னா எத்தனை புள்ளிகள்? 5 புள்ளிகள். அடுத்தது நியூக்ளியோசைட் என்றால் என்ன அப்படி கேட்டீங்க இல்லையா? அப்ப நியூக்ளியோசைட்னா என்னன்னு கேட்டா நீங்க அழகான முறையில் எழுதி கொள்ளணும். நியூக்ளியோரைட்டின் அப்படின்னு போட்டாலும் கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. நீங்க எப்படி தெரியும் எழுதணும்? என்ன நோக்கிதான் நியூக்ளிக் அமிலத்தினுடைய ஒரு பாத்தான நியூக்ளியோரைட்டில் இருந்து ஒரு பொஸ்பேட்டு கூட்டத்தை அகற்ற பெறப்படுவது நியூக்ளியோசைட்டு. அது இப்படி சொல்லு, சிம்பிளா முடிக்கணும்னு சொன்னால் நியூக்ளியோரைட்டின், அதாவது ஒரு பொஸ்பேட்டு கூட்டம் அகற்றப்பட்ட நியூக்ளியோரைட், ஒரு பொஸ்பேட்டு கூட்டம் அகற்றப்பட்ட நியூக்ளியோரைட், அதுக்கு பேரும் என்ன? நியூக்ளியோசைட் தானே. அப்படி சொல்லு. அடுத்தது நியூக்ளிக் அமிலங்கள் தனது பின்புற மடிதலை எதில் இருந்து ஆரம்பிக்கின்றது? இந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறார் தானே, அவரு பின்புற மடிதல்ல எதிலிருந்து ஆரம்பிக்கார் என்று சொன்னா அவர் ஒரு பாத்துல இருந்து. நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லணும். எப்படி? நியூக்ளியோ ரைட்டில் இருந்து அப்படி கொடுக்கணும். நியூக்ளிக் அமிலத்தினுடைய ஒரு பாத்தில் இருந்து அதுக்கு நீங்க பிராக்கெட்ல கொடுக்கணும். நியூக்ளியோ ரைட். சைட் வரப்படாவா? சைட் முடிஞ்சு. பிறப்புரிமை பதார்த்தமாக டிஎன்ஏ காணப்படுவதற்கான காரணம் என்ன? நான் சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல பெரும்பாலும் டிஎன்ஏ தான் பிறப்புரிமை பதார்த்தமாக காணப்படுது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? பெரும்பாலும் எல்லாத்துக்குமே டிஎன்ஏ தான் காணப்படுது? சத்தியமாக இல்லை. பெரும்பான்மைக்கு தான் டிஎன்ஏ, பட் சிலருக்கு ஆர்என்ஏ காணப்படுது. உசரியது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் 2, அவரோட வைரஸ் 2. ஏன் பிறப்புரிமை பதார்த்தமாக டிஎன்ஏ காணப்படுகிறது கேட்டா, டிஎன்ஏ வந்துகிட்டு செம்மையாக பின்புறமடிக்கும். அடுத்தது ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு பிறப்புரிமை தகவல்களை கடத்தும். அடுத்தது பிறப்புரிமை தகவல்களை சேமித்துக் கொள்ளும். அதே மாதிரி பிறப்புரிமை தகவல்களை டிஸ்பிளே பண்ணும், வெளிக்காட்டிக் கொள்ளும். ரைட்? ஓகேயா? அடுத்த பார்த்து கொடுங்க. ரைட். அந்த கேள்வி ஆர்என்ஏ காணப்படும் அங்கி எது? எனக்கு மங்கி மாதிரி வருது. அங்கி எது? இன்ஃப்ளூயன்சா வைரஸ் என்றால் பிழை. பிடிசுர வைரஸ் தெரியுதா? சும்மா அடிச்சிருக்கேன் சரியா? பிடிசுர வைரஸ். உனக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எழுத உங்களுக்கு ஆசைன்னு சொன்னா இங்கிலீஷ்ல எழுதி கொள்ளுங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் சொல்லு.
நான் சொல்லிதான் இந்த தெளிவான முறை. நீங்கள் இப்படி வந்து அந்த மாதிரி அடிச்சுட்டு அங்க மாதிரி முட்டை வரும். டிஎன்ஏ ஆர்என்ஏ இடையிலான வேறுபாடு என்ன அந்த மாதிரி இல்லையா? ரைட். அப்ப நீங்க டிஎன்ஏ எப்பொழுதுமே இப்படி கேட்டு வந்தால் இப்படி பிரேக்கெட்லாம் போட்டு எழுதக்கூடா, அட்டவணை போடக்கூடா, இதுதான் டொட்டு போட்டு எழுது. நான் இப்ப அட்டவணை போட்டு காட்டுறேன். டிஎன்ஏ எனக்கு கேஸ் பாருங்க. ஆர்என்ஏ டிஎன்ஏ நீங்க எழுதுவீர்கள் எப்படி? டிஎன்ஏ வந்து பெரும்பாலான அங்கியல்ல வந்து டிஎன்ஏ காணப்படும். ஆனா ஆர்என்ஏ வந்து அப்படி சொல்லி. இரண்டாவது அதுல கட்டமைப்பு பார்க்க போனால் ஏடி யுஜி காணப்படும். யூ காணப்படுமா? இல்ல. ஏ ஜி டி சி காணப்படும். இங்க யூ காணப்படும், இங்க டி காணப்படும், இங்க யூ காணப்படும். அடுத்தது இவர் வந்துகிட்டு நேரிய ஒழுங்கோ, இவர் வந்துகிட்டு அப்படி சொல்லலாது. ஆர்என்ஏ எப்பொழுதும் மற்றபடிமா காணப்படும். இதுதானே? அப்படியா? இல்ல அப்படி சொல்லல. டிஎன்ஏ வந்துகிட்டு இரட்டை பட்டிகை, இவர் வந்து பட்டிகை, ஒற்றை பட்டிகை வேணும், தனிப்பட்டிகை. வேற எப்படி சொல்லிடும்? 5 கார்பன் வெள்ளமாக இங்க டிஎக்ஸரைபோஸ் காணப்படும், இங்க ரைபோஸ் காணப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏறுமே. அடுத்தது டிஎன்ஏ கட்டமைப்பு கூறை பட்டியல் படுத்துக. அப்ப டிஎன்ஏ கட்டமைப்பு கூறை பார்த்தா கட்டமைப்பு கூறு 5 கார்பன் வெள்ளம், ஹைட்ரஜன் மூலம், பாஸ்பேட். அடுத்தது வந்துகிட்டு டிஎன்ஏ கூறுக்கு எக்ஸ் கதிர் பளிங்கு எடுத்தவர் யாரு? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தவர் யாரு? டிஎன்ஏ ரொசாலிண்ட் பிராங்கலின். டிஎன்ஏ எக்ஸ் கதிர் பளிங்கை அடிப்படையாக கொண்டு போஸ்டன் கிரீக்கின் முடிவுகள் என்ன? போஸ்டன் கிரீக் அவங்க சொல்றாங்க, ஜேம்ஸ் போஸ்டன், பிரான்சிஸ் கிரீக் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க டிஎன்ஏ ஆனது முறுக்கப்பட்ட ஏணி வடிவம் அப்படி சொல்றாங்க. வெஸ்டிக் சொல்றாங்க 6 மூலக்கூறுகளை கொண்டது. கொண்டு நைட்ரஜன் மூலத்துல 4, 5 கார்பன் வெள்ளம் கொண்டு பாஸ்பேட் கூட்டம். அப்ப எத்தனை? 6, 4, 5, 6. சரியா? 6 மூலக்கூறு. ரெண்டாவது சொல்றாரு முறுக்கப்பட்ட ஏணி வடிவம் அல்லது சுருளி வடிவமா இப்படி அந்த அந்த கைப்பிடிகள்ல பாஸ்பேட் கூட்டமும் வெள்ளமும் காணப்படும், படிகள்ல நைட்ரஜன் மூலம் காணப்படும். டிஎச் மோர்கனின் கூற்று என்ன? கூற்று இல்ல கூற்று. அவர் சொல்றது கூற்று என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு என்ன? நிறமுறுத்தம் என்று சொல்றது அப்படி சொல்றாரு. நிறமுறுத்தம் என்று சொல்றது டிஎன்ஏயாலையும் அந்த புரத சொல்றது ஹிஸ்டோன் மணிகள், அந்த புரதம் மணிகள் வடிவிற்கு அனுப்படும். அடுத்தது டிஎன்ஏ கட்டமைப்பை விளக்குக. அதாவது டிஎன்ஏல காணப்படுற ஒரு பிரதேசம் அப்படி. ஓகே, அப்ப குட்டான ஒரு பேப்பர் இல்ல. டிஎன்ஏ கட்டமைப்பை கூறை விளக்க. இதுக்கு வந்துகிட்டு நீங்க உங்களோட யூனிட் 2ஐயும் சொல்லி இதுல சில விடயங்களை என்ன செய்யணும் சேர்த்து சொல்லணும். ஓகேவா? இப்ப நம்மளோட நியூ செஷனுக்கு இப்போ வருவோம். உங்களோட கேள்வியில தான் டவுட் இருந்தா ஸ்பீடா கேளுங்க. கேட்டு வந்துடா. டவுட் இருக்குதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் டவுட் இருக்குதா? அழுத்து போட்டு அடுத்தது போகிறோம். என்ன மீன் மறந்து வைத்தீர்களா? இப்ப நாம நிறமூர்த்தத்தினுடைய வடிவமைப்பை பத்தி பார்க்கணும். இது கிளியரா? நோட் பண்றியா? அந்த ஏஜி அதெல்லாம் சாதாரண இருக்குது. என்ன ஏ ஜி டி யூ சி ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் ஓகே ரைட். அப்ப அழைச்சி விடவா? ஆர்என்ஏல வந்து இது டிஎன்ஏல வந்து பாஸ்பேட் வெள்ளம் அனுப்புது. ஆனா ஆர்என்ஏல எது பாஸ்பேட் வெள்ளமா? 5 கார்பன் வெள்ளம் பாஸ்பேட் வெள்ளம் தானே. ரைட் ரைட், நல்ல கேள்வி. நான் சொன்னேன் நானே 5 கார்பன் வெள்ளம் 3 இருக்கு. ஒன்று ரைபோஸ் வெள்ளம்,
இன்னொன்று என்ன இது ribose, ரைட் டிஆக்சி ரைபோஸும் எல்லாம் இன்னொன்று ribulose, ரிபியூலோஸ் காணப்படுவது இதுல ரிபியூலோஸுக்கு ஒரு இதுவும் இல்லை ஆர் ரைபோஸ் காணப்படுறதால ஆர் என்ன டிஆக்சி ரைபோஸ் காணப்படுறதுல என்ன இத ஃபுல் ஃபார்ம் தெரியுமா ரைபோ நியூக்ளிக் அசிட் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அசிட் ரைபோஸ் சொன்னா அதுல இருக்கிற 5 அந்த ஒரு அதாவது டிஆக்சி சொன்னா இதுல ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஆக்சிஜன் அகற்றப்பட்டதுக்கு டிஆக்சி பயாலஜில டி நம்முடைய பாசிலேயே தான் அப்படிதான் உண்மையாவனே நாயில கணக்குறானே வேணே அர்த்தம் ஓடிடு என்ற அர்த்தம் ரைட் அப்ப டிஆக்சிஜன் சொன்னா ஒரு ஆக்சிஜன் ஓடிடு என்ற அர்த்தம் சரியா எல்லாம் எல்லாம் சயின்ஸ் தான் ரைட் நல்ல சயின்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா கரெக்ட் பாபா கலே நான் அடுத்தது பாமா ரைட் ரைட் நம்ம ஆர்என்ஏ பத்தி படிக்கிறது இல்லையே நல்ல கேள்வி அவ கேக்குறா யூக்கு போட்டு வருமானு கேட்டா ஓ டீக்கு இப்பதான யூ வந்திருக்கு அப்ப ஏயும் ஆர்என்ஏல யூமினையும் அது கொண்டு இருக்கு அது ரெண்டு அடே உங்களுக்கு சோடியாதல் விதி தெரியாவா என்னண்டு பாருங்க ஏயோட டிஎன்ஏயும் அப்ப ரெண்டு போடும் அதே மாதிரி இவரே டிஎன்ஏ இவரு டிஎன்ஏல காணப்படுவார் அதே மாதிரி ஏயோட யூ இணையும் அவரு ஆர்என்ஏல காணப்படும் அவ்வளவுதான் வித்தியாசம் சியோட ஜி இணையும் அது மூன்று டிஎன்ஏலையும் இருக்கும் ஆர்என்ஏலையும் இருக்கும் சேம் இருக்கும் அடே டவுட் இருந்தா கேளுங்க ஒரு இஷ்யூ இல்ல நான் சொல்லி தருவேன் வேற டவுட் இல்லையா அப்ப யூக்கு இத்த வரைக்கும் முன் அப்படி ஒரு சித்திரி அது என்ன தப்பு தான் பட் ஆர்என்ஏ பத்தி படிக்கிறீங்களே நான் சொன்னது நான் கேட்கிறேன் மூளைச்சோடியாதல் விதி நடக்கும் ரெண்டுலயும் நடக்கும் டிஎன்ஏலையும் நடக்கும் ஆர்என்ஏயிலும் மூளைச்சோடியாதல் விதி நடக்கும் இங்க டீக்கு பல்ல இங்க டீக்கு என்னெல்லாம் நடக்குதோ அங்க யூக்கு அதே மாதிரி நடக்கும் சரியா ஒரு இஷ்யூமே இல்ல இப்ப நான் அடுத்ததுக்கு போறேன் நிறமூர்த்தங்களின் நிறமூர்த்தம் எப்படி இருக்கு எங்க இருக்கு அதை பத்தி என்ன சொல்ல போறேன் பார்க்க போறோம் ரைட்டா பாத்துருவோமா டைம் வேணுமா எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம் நமக்கு தானே நம்ம அடுத்தது போவோம் அப்பதான் இல்ல super ரைட் இப்ப நாம பார்க்க போறது நிறமூர்த்தத்தின் அதாவது நிறமூர்த்த வடிவமைப்பு shape of chromosomes ரைட்டா இப்ப ரெண்டு வகையான களங்கள் காணப்படுது சாரி கள ஒழுங்கமைப்பு ரெண்டு காணப்படுது ஏற்றுக்கொள்கிறீர்களா எஸ் கள ஒழுங்கமைப்பு என்று சொல்ற செல் ஆர்கனைசேஷன் கள
ஒழுங்கமைப்பு என்று சொல்றது ரெண்டு இருக்கு. ஒன்று அண்ணா ரெண்டு. ஒன்று யூகரியோட்டிக் செல் ஆர்கனைசேஷன், அதாவது யூகரியோட்டாவின் களவமைப்பு. யூகரியோட்டாவின் களவமைப்பு அப்படி இருக்கிறது. அதே மாதிரி புறக்கரியோட்டாவின் களவமைப்பு. இப்ப ஒரு யூகரியோட்டாவினுடைய களத்துல கருவுலதான் என்ன காணப்படும்? நிறமூர்த்தம் காணப்படும். DNA காணப்படும் கருவுல. என்ன விளங்குதா? ஒரு யூக்கரியோட்டா எடுத்தோம்னு சொன்னா அந்த களம் இருக்கும். இந்த களத்துல வந்துகிட்டு கருவுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் தானே. அந்த கரு உள்ளதான் என்ன காணப்படும்? DNA காணப்படும். அதே மாதிரி புறக்கரியோட்டா தெரியுமா? இங்க புறக்கரியோட்டா என்றாவே இங்க பாக்டீரியா அமைச்சு கொடுங்க. சரியா? பாக்டீரியாவுல களத்தினுடைய கருச்சூழியில தான் என்ன காணப்படுவாரு? DNA காணப்படுவார். இங்க கருச்சூழி கருச்சூழி அல்லது இந்த மாதிரி பேர் இருக்கு கருப்பிரதேசம், அல்லது அது சொல்றது நியூக்ளியோய்ட். இங்கிலீஷ்ல பெரிய சீரல் இருக்கிறப்பா. நியூக்ளியோய்டா நியூக்ளியோய்ட் நியூக்ளியோய்ட் அது இங்கிலீஷ்ல கூட இருக்கு. அப்ப ஒரு ஈக்கரியோட்டாவோட கருவுல DNA காணப்படுறது மாதிரி புறக்கரியோட்டாவோட கருச்சூழியில அல்லது கரு பிரதேசத்துல நியூக்ளியோய்ட்ல என்ன காணப்படும்? DNA காணப்படும். அப்ப அவர் சொல்றாரு, யூக்கரியோட்டா களங்களின் கருவில் அல்லது புறக்கரியோட்டா களங்களின் புளியவுருவில் புளியவுருன்னு சொல்றோம். புளியவுரு கருப்பிரதேச புளியவுரு. அப்ப புறக்கரியோட்டா களங்களில் புளியவுருவில் உள்ள கருப்பிரதேசங்கள் அல்லது நியூக்ளியோய்டுகளில் DNA மூலக்கூறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம் நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு எனப்படும். அப்ப அவர் அழகா சொல்றாரு, நிறமூர்த்தத்துல வடிவமைப்புன்ற என்னன்னு கேட்டா, யூக்கரியோட்டா களத்துல கருப்புள்ள, அதே மாதிரி புறக்கரியோட்டா களத்துல புளியவருக்குள்ள DNA ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதத்துக்கு பேர் தான் என்ன? நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு. நீங்க முதலாவது பிரின்ஸ் போடுங்க, போட்டு எழுதுங்க. யூக்கரியோட்டா களங்களின் கருக்களிலும் யூக்கரியோட்டா களங்களின் கருவிலும் யூக்கரியோட்டா களங்களின் கருவிலும் கொமா போட்டு புறக்கரியோட்டா களங்களின் குடியமுருவிலும் புறக்கரியோட்டா களங்களின் குடியமுருவிலும் புறக்கரியோட்டா களங்களின் புளியபுருவிலும் DNA ஆனது ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள வடிவம். DNA ஆனது
ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள வடிவம். கடைசியா பிசிய யாரு சார்ட் அவுட் பண்ண ப்ராப்ளம் காட்டுது. புறக்கரியோட்டா களங்களிலும் புறக்கரியோட்டா களங்களின் புரியபுருவிலும் டிஎன்ஏ ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள வடிவம். வேற கலர் போட்டுக் கொள்ளுங்க. நிறமூர்த்த வடிவமைப்பு எனப்படும். நிறமூர்த்த வடிவமைப்பு எனப்படும். எனவே எனவே நீங்க எழுத வேணாமா, நான் சொல்றேன்னா பாருங்க. சோ அதனால யூக்கரியோட்டா அல்லது புறக்கரியோட்டாவில காணப்படுற டிஎன்ஏ தான் சொல்லுவோம் நிறமூர்த்தம் சொல்லி. நிறமூர்த்த வடிவமைப்பு பார்த்தோம். இப்ப பாக்குறோம் நிறமூர்த்தம் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும். உங்களுக்கு எத்தனை டெபினிஷன் தெரியுமா? யூனிட் 6ல ஒன்று இருக்கி, 7ல ஒன்று இருக்கி. பாப்பா ஒன்று நீங்க சொல்லணும் நிறமூர்த்தம் என்றால் என்னன்னு கேட்டா இப்படி சொல்லிடும். யூக்கரியோட்டாவில் புறக்கரியோட்டாவில் காணப்படும் டிஎன்ஏ தான் சொல்லுவோம் நிறமூர்த்தம் சொல்லி. என்ன சொல்றேன்னு சொல்லி அப்படி அடுத்த பேஜ் போட்டுக்கொள்ளுங்க. புறக்கரியோட்டா யுக்கரியோட்டாவில் புறக்கரியோட்டா யூக்கரியோட்டாவில் காணப்படும் டிஎன்ஏ புறக்கரியோட்டா யுக்கரியோட்டாவில் காணப்படும் டிஎன்ஏ நிறமூர்த்தம் எனப்படுமா? இல்ல, நிறமூர்த்தம் எனப்படும். நிறமூர்த்தம் எனப்படும். இருந்தாலும் அவர் சொல்றாரு, இருந்தாலும் அப்படி இருந்தாலும் உண்மையாவே சரியா யூக்கரியோட்டாவோட காணப்படுறதுதான் உண்மையான டிஎன்ஏ. என்ன சொல்றா அடே யூக்கரியோட்டாவிலும் டிஎன்ஏ காணப்படும், புறக்கரியோட்டாவில் டிஎன்ஏ காணப்படும். ரெண்டு வழியும் காணப்பட்டாலும் உண்மையான டிஎன்ஏயாக யூக்கரியோட்டால காணப்படுறதுக்கு நாம் என்ன செய்வோம்? எடுத்துக் கொள்ளுவோம். அதாவது சொல்லுவாரு புறக்கரியோட்டா மற்றும் யூக்கரியோட்டாக்களின் டிஎன்ஏ நிறமூர்த்தங்கள் என அழைக்கப்படும். இருந்தாலும் உண்மையான நிறமூர்த்தங்கள் யூக்கரியோட்டாக்களில் மட்டுமே காணப்படும். உண்மையான டிஎன்ஏ எங்க காணப்படும்? யூக்கரியோட்டாவில் மட்டுமே காணப்படும். சரியா? அது உண்மையான கூற்று. புறக்கரியோட்டா மற்றும் யூக்கரியோட்டாக்களில் டிஎன்ஏ நிறமூர்த்தம் எனப்படும். சரியா? இருந்தாலும் உண்மையான நிறமூர்த்தம் யூக்கரியோட்டாவில் மட்டுமே காணப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் உண்மையான டிஎன்ஏ யூக்கரியோட்டாவில் மட்டுமே காணப்படும். உண்மையாவா? எஸ். உண்மையான டிஎன்ஏ யூக்கரியோட்டாவில் மட்டுமே காணப்படும். அவர் அடுத்தது சொல்றாரு. அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாரு? புறக்கரியோட்டாக்குரிய நிறமூர்த்தமானது. நல்லா அமைச்சு கொள்ளுங்க. புறக்கரியோட்டான்னு சொன்னால நீங்க பாக்டீரியா நாம படிச்சிருக்கலாம்.
இதான் புறக்கரையோட்டக்குரிய நிறமூர்த்தமானது ஒரு சில புரத மூலக்கூறுகளுடன் இணைந்துள்ள தனித்த பட்டிகை தனித்த இரட்டை பட்டிகைகளாக்கப்பட்ட வட்ட வடிவமான டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும். இப்ப அந்த புறக்கரையோட காணப்படுற டிஎன்ஏ பத்தி சொல்றாரு, அந்த நிறமூர்த்தத்தை பத்தி சொல்றாரு. அது ஒரு சில புரத மூலக்கூறுகளால் ஆனது. அப்ப நம்ம சொல்லுவோமே, பாக்டீரியாவோட இருக்கிற அந்த நிறமூர்த்தத்தை பார்த்தா ஒரு சில புரத மூலக்கூறுகளால் ஆனது கொண்டு என்னது ஒரு சில புரத மூலக்கூறுகளால் ஆனது ஒரு சில புரத மூலக்கூறு. அடுத்தது தனித்தது தனித்த பட்டிகை. அதே மாதிரி இன்னமும் இருக்கிறாரு இரட்டை பட்டிகை. இன்னமுண்டு வட்ட வடிவமானது. அப்ப வட்ட டிஎன்ஏ சொல்றாங்க. என்னது வட்ட டிஎன்ஏ என்று சொல்ற அர்த்தம் என்ன சொன்னோட விளைந்தா புறக்கரையோட நிறமூர்த்தமானது ஒரு சில புரத மூலக்கூறுடன் இணைந்த தனித்த இரட்டை பட்டியலால் ஆக்கப்பட்ட வட்ட வடிவமான டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும். அந்த வட்ட வடிவமாக காணப்படுறது இரட்டை பட்டியலால் ஆக்கப்பட்டு இருக்குமா? இரட்டை பட்டிகை, அதாவது டபுள் ஆன இரட்டை பட்டியலால் ஆக்கப்பட்டு இல்லையா? அது பிறகு தேவை ஒவ்வொரு அவை விளங்குது இல்லையா? இப்ப ஓகேவா? நான் சொல்றது விளங்குதானே? அதாவது புறக்கரையோட்டாவில காணப்படுற நிறமூர்த்தத்தை பத்தி அவர் சொல்றாரு. அந்த நிறமூர்த்தங்கள் வந்துகிட்டு ஒரு சில புரத மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும் தனித்த பட்டிகையாக காணப்படும். வட்ட வடிவமாக ஆக்கப்பட்டிருக்கும் போது இரட்டை பட்டிகை காணப்படும். அதான் அவரு அதை வாசிக்கும் போது உங்களுக்கு வேறையா தெரியும், இரட்டை பட்டிகை சொல்லிட்டு தெரியும். அப்படி இல்லை, வட்ட வடிவமாக இருக்கும் பொழுது இரட்டை பட்டிகை தெரியும். ஏனென்றால் தனித்த பட்டிகையாகத்தான் காணப்படுற அது இப்படி சுத்தி இருக்கும் போது டபுள் பட்டியா மாறுது. அந்த கான்செப்ட் தான் அவர் சொல்றாரு. வட்ட டிஎன்ஏ சொல்லுவாங்க. எஸ், வட்ட டிஎன்ஏங்கிற. சோ நீங்க நான் இது ஒரு குயிஸா தான் எழுதி கொள்ளுங்க. பாக்டீரியாவினுடைய குயிஸ் என்று போட்டுங்க. குயிஸ் என்று போட்டு எழுதி கொள்ளுங்க. பாக்டீரியாவின் எப்படி தாரு புறக்கரையோட தரும் இல்லையா? பாக்டீரியா தான் எழுதி கொள்ளுங்க. பாக்டீரியாவின் நிறமூர்த்தத்தின் வடிவமைப்பை கூறுக. பாக்டீரியாவின் நிறமூர்த்தத்தின் வடிவமைப்பை கூறுக. பாக்டீரியாவின் நிறமூர்த்தத்தின் வடிவமைப்பை கூறுக. அப்ப ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஒரு சில புரத மூலக்கூறுகளால் ஆனது. ஒரு சில புரத மூலக்கூறுகளால் வழங்குதான் உங்களுக்கு ஒரு சில புரத மூலக்கூறுகளால் ஆனது. எக்ஸாம்பிள் கேப்பறா இல்ல, இப்ப வந்து புரத மூலக்கூறுகளால் ஆனதுன்னு சொல்லி போட்ட இல்லையா? போகலாம். நான் கீயத்தான் சொல்லுவேன். நீங்க நான் சொல்றத மட்டும் நீங்க எழுதுங்க. நான் டிஃபரெண்ட் எழுதினா சொல்லி காட்டுறேன். நான் அங்க PO3 மைனஸ் போடுறேன். போட்டுப்படி என்ன சொன்னேன்? அதே மாதிரி பார்த்து சொன்னா இல்ல பசுப்பேற்று கூட்டமடி எழுத சொன்னேன். இரண்டாவது என்ன எழுதுவீங்க? தனித்த பட்டிகை. தனித்த பட்டிகைங்கிறது வேற, இரட்டை பட்டிகைங்கிறது வேற. நான் திரும்ப சொல்லிட்டேன்னா, தனித்த பட்டிகை வட்ட வடிவமாக காணப்படும்போது இரட்டை பட்டிகை காணும். அதாவது உண்மை படிக்கிற. அப்ப அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ண தேவையா? தனித்த பட்டிகை. அடுத்தது வட்ட வடிவமாக காணப்படும். எஸ், வட்ட வடிவமாக காணப்படும். எங்க வட்ட வடிவமாக காணப்படும்? பாக்டீரியாவுக்கு மட்டும். ஆனா வைரஸுக்கு அது ஆரம்பம். அதனால டிஎன்ஏ கொண்ட வைரஸ் இருக்குமா இல்லையான்னு பார்த்தா நீங்க தேடிக்கொள்ளுங்க. அட்வான்ஸ் லெவல் தானே. நீங்க உங்களோட போன் எடுத்து அழகா டைப் பண்ணி பாருங்க. டிஎன்ஏ இருக்கிற வைரஸ் இருக்கா என்று பார்த்தா, மனித வைரஸ் இருக்கு. மனித வைரஸ், சில வைரஸ்கள் போன்ற மனிதர்கள்
அவங்களுக்கு என்ன காணப்படும்? குழப்புற நல்லி. அப்ப புரோக்கரியோட்டக்குறை நிறமூர்த்தமானது ஒரு சில புரத மூலக்கூறுகளுடன் இணைந்து தனித்த இரட்டை பட்டியலாக்கப்பட்ட வட்ட வடிவமான டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும். அது போக இப்ப யூக்கரியோட்டாக்கள் பல நிறமூர்த்தங்களை கொண்டிருக்கும். முதலாவது தொட்டுன ரைட். அப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லி போட்டு நின்று பார்ப்போம். அப்ப யூக்கரியோட்டாக்கள் பல நிறமூர்த்தங்களை கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றும் ஹிஸ்டோன் வேறு புரத மூலக்கூறுகள் என்பவற்றுடன் இணைந்துள்ள ஒரு தனித்த இரட்டை பட்டிகைகளை கொண்ட நேரிய டிஎன்ஏ ஆகும். இங்க வந்து வட்ட டிஎன்ஏ வந்து காணப்படுறதால வந்து இரட்டை பட்டிகை இருக்கு. அப்படி அது தனித்த பட்டிகையா காணப்படும். மற்றொரு டபுள் தான், டபுள் ஆகி அங்க அப்ப நேரியது சொல்லி வருது. அப்ப இரட்டை பட்டிகை காணப்படும். அது உண்மையான இரட்டை பட்டிகை தானே அந்த டிஎன்ஏ. அடே எதிர்த்தமாதமான சங்கிலி இல்லையா அது? அது இரட்டை பட்டிகை தானே. நம்ம டிஎன்ஏக்கு இப்ப மொத்தமா காணப்பட்ட போதுதான் டபுள் ஆகுற மாதிரி. இப்படியே சொல்றேன், இப்படியே வச்சு கொடுங்க, இப்படி சுத்தம் பண்ணி வச்சு கொடுங்க. இப்ப டிஎன்ஏ இப்படிதான் பாரு. அப்ப இவரை சுத்தின எப்படி பாரு, இப்படிதான் பாரு, இப்படி பாரு. சரியா? இத தன்சோட பாட்டு டிஎன்ஏ சொல்லு. அந்த தனிப்பட்டிகை தான் அவர். ஆனா இவரு யூக்கரியோட்ல காணப்படுறவரு அவர் வந்துகிட்டு தனிப்பட்டிகையாக இறுதியா காணப்படுவார். இப்போ ஓகேவா? அப்ப நான் திரும்ப கேட்கிறேன் உங்கள்ட்ட, திரும்ப எழுதி கொள்ளுங்க. இங்க புரோக்கரியோட்டாக்கு குயிஸ் தந்த மாதிரி அதை யூக்கரியோட்டாக்கு மாத்துங்க. அதாவது எப்படி வரும்? யூக்கரியோட்டாவின் நிறமூர்த்தத்தின் வடிவமைப்பை கூறுக. அது இப்படி நான் வச்சுக்கொள்ள எப்படி இருந்தாலும் என்ன ஞாபகம் உண்மையை நம்ம படிக்கணும். என்ன உண்மையாவது இரண்டு பட்டிகை தான், ரெண்டுமே இரண்டு பட்டிகை தான். ஒன்றானே ரெண்டுமே இரண்டு பட்டிகை தான். பட் அவர் தனி, இவரு இவரும் தனி அவரும் தனி. பட் அவரு மோஸ்ட்லி அங்க வட்டமா காணப்படுறாரு. யூக்கரியோட்டாவின் நிறமூர்த்தத்தின் வடிவமைப்பை கூறுக. அப்படி ஒன்று எழுதி கொள்ளுங்க. பல நிறமூர்த்தங்களை கொண்டிருக்கும். அங்க ஒரு சில கேஸ் தான், ஒன்றுதான். இப்ப பாக்டீரியாவுக்கு ஒரே ஒரு நிறமூர்த்தம் தான். மனிதனுக்கு தான் என்ன கூடு. பாப்பா போல செய்வான், மா போல செய்வான், பாப்பட வாப்பட வாப்பா போல எல்லாமே செய்வான். அவனுக்கு நிறமூர்த்தங்கள் இருக்கு, அந்த ஜீன் சொல்லுமே. ஆனா பாக்டீரியாவுக்கு அப்படி இல்லையா, ஒரே ஒரு இதான் பல நிறமூர்த்தங்களை கொண்டிருக்கும். அடுத்தது ஹிஸ்டோன் வேறு புரதங்களுடன் இணைந்திருக்கும். ஹிஸ்டோன் வேறு புரதம் காணப்படும். அங்க ஒரு சில புரதம் மட்டும்தான், ஒன்றுதான். இங்க ஹிஸ்டோன் புரதமும் வேறு புரதங்களும் காணப்படும். அடுத்தது ஒரு தனித்த இரட்டை பட்டிகை. ஒரு தனித்த இரட்டை பட்டிகை, ஒரு தனித்த இரட்டை பட்டிகை. அடுத்தது நேரியடி எண். அவர் வட்டம், இவர் நேரியது.
ரைட்டா? ஒரு அங்கியின் அனைத்து நிறமூர்த்தங்களினதும் அடுத்த வாசியங்களுங்க. ஒரு அங்கியின் அனைத்து நிறமூர்த்தங்களினதும் பருமனை கருதும் போது டிஎன்ஏ தான் அதிக அளவில் காணப்படுகிறது. அப்ப நிறமூர்த்தமா பெருசு டிஎன்ஏ பெருசுன்னு சொல்லி கேட்டா DNA. அப்ப அந்த கீ உங்களுக்கு கடு முக்கியமாக இருக்கு. இப்ப இடத்தடிய நிறமூர்த்தம் இருக்கிறாரு, என்ன இடத்த டிஎன்ஏ இருக்கு. யாரு பெருசுன்னு கேட்டா டிஎன்ஏ தான் பெருசு. நிறமூர்த்தம் இப்படி காணப்படும். டிஎன்ஏ தெரியுமா? டிஎன்ஏ இப்படி காணப்படும். எது பெருசுன்னு கேட்டா அதான் பெருசு. அதனால யூக்கரியோட்டாக்களின் கருவிலோ புறக்கரியோட்டாக்களின் கருச்சூழியிலோ டிஎன்ஏ உள்ளடக்கப்படுவதற்கு பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருப்பது அது உண்மை. அது வாசிச்சது தானே. இப்ப நான் சொல்றேன், இப்ப நிறமூர்த்தத்தை விட டிஎன்ஏ பெருசு தானே. அப்போ ஒரு அங்கி இல்லை, ஒரு அங்கின்னு எடுத்தாங்க ரெண்டு இருக்கு. ஒன்று யூக்கரியோட்டா புறக்கரியோட்டா. இப்ப யூக்கரியோட்டாக்குள்ள கருப்புல இருக்கு, புறக்கரியோட்டாக்குள்ள கருச்சூடியில இருக்கு. அங்க கருப்புல கருச்சூடியில இருக்கு. யூக்கரியோட்டோட கருவுல புறக்கரியோட்டாட கருச்சூடியில அந்த குளியவுருள இல்லையா, அந்த குளியவுருள அதாவது நிறமூர்த்தம் உள்ளடக்கப்படுறதை விட டிஎன்ஏ உள்ளடக்கப்படுறதுக்கு கஷ்டம் இல்லையா? கஷ்டம். இவரு நிறமூர்த்தத்தை விட இவர் டிஎன்ஏ பெருசுங்கிறதால கருப்புல உள்ளடக்குறதும் இந்த புறக்கரியோட்டாட குடியவுறுப்புல உள்ளடக்குறது கொஞ்சம் கஷ்டமா. அது கஷ்டப்பட்டது என்ன செய்யுது, டிஎன்ஏ உள்ளடக்குது சொல்றாரு. இப்ப வாசிக்கீங்க உலகம். ஒரு அங்கியின் அனைத்து நிறமூர்த்தங்களினதும் பருமனை கருதும் போது டிஎன்ஏ தான் அதிக அளவில் காணப்படுகிறது. அதிக அளவில் காணப்படக்கூடும். அந்த யூக்கரியோட்டாக்களின் கருவிலோ அல்லது புறக்கரியோட்டாக்களின் குடியவுருவிலோ டிஎன்ஏ உள்ளடக்கப்படுவதற்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்காங்க. கஷ்டப்பட்டு அதை உள்ளடக்கணும் சொல்றாங்க. இங்க கருப்புல உள்ளடக்கிறதோ இங்க குடியுறுப்புல உள்ளடக்கிறதோ, இந்த கருச்சுடியெல்லாம் பழசா அதான் வருது வாங்கிடுவாரு. குடியுறுப்புல உள்ளடக்கிறதோ இப்படியா கஷ்டம். ஒரு சின்ன போர்டு கூட மிகப்பெரிய ஏதோ ஒன்றை உள்ளடக்கிறது கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம வாய்க்குள்ள கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுட் போகும். அதை விட கும்பம் போட என்ன செய்யும், படிச்சு வட்டக்காரங்க பார்க்கும். அதான் சொல்றது கஷ்டம். ஏன்டா வாய் சின்னது போடுற சாப்பிட பேசு. இவ்வளவு பெரிய பேக்கிறதுக்கு இயலுமா? ஒத்தடியா இப்படி பேக்கிறதுக்கு இயலுமா? இப்படி தூக்கி இப்படி நேரத்துக்கு இயலுமா? ஏன் அப்பங்க பெருசு, நம்மளோட வாய் சின்னது. நம்மளோட வாய் அதே மாட்டுக்கு கோப்பம் மாதிரி இருந்தா என்ன செய்யலாம், தூக்கி போட்டுடலாம். சரியானே சொல்றோம். அப்ப கஷ்டம். இந்த உண்மை விளக்கி கருவில் அல்லது குளிய உருவில் கருவில் அல்லது குளிய உருவில் டிஎன்ஏ உள்ளடக்கப்படுதல் டிஎன்ஏ பொதி செய்தல் எனப்படும். இது கடைசி நம்ம என்ன செய்யும் பண்ணும். டைம் ஆயிட்டா? 9 ஆயிட்டா? 9 அப்ப சொல்றேன். அப்ப கடைசி பென்சில் போட்டு என்ன செய்வோம், அதாவது 2 பென்சில், இந்த 2 பென்சில் போட்டு என்ன செய்வோம், நம்ம ட்ராப் பண்ணுவோம். ரைட்டா? ஒரு பென்சில் போட்டு கொள்ளுங்க, நோட் என்று போட்டு கொள்ளுங்க, நோட் என்று போட்டு பென்சில் போட்டு கொள்ளுங்க. ஒரு வங்கியில் நிறமூர்த்தத்தை விட ஒரு வங்கியில் நிறமூர்த்தத்தை விட எது பெருசு? டிஎன்ஏ. ஒரு அங்கியின் நிறமூர்த்தத்தை விட டிஎன்ஏ பெரிது. எனவே டிஎன்ஏ பெரிது. எனவே கமா போட்டு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுங்க. யூக்கரியோட்டாவின் கருவிலோ யூக்கரியோட்டாவின் கருவிலோ அல்லது புறக்கரியோட்டாவின் அல்லது நியூக்ளியோய்டு புறக்கரியோட்டாவின்
நியூக்ளியோய்ட் இங்கிலீஷ்ல எப்படி எழுதப்படுது என்ன செய்யுது தமிழில் பிறந்து விட்டோம் என்ன சொல்லிட்டா யூக்கரியோட்டாவின் கருவிலோ புரோகரியோட்டாவின் புதிய குருவிலோ டிஎன்ஏ உள்ளடக்கப்படுவதற்கு பாரிய சிக்கல் உண்டு திரும்ப சொல்றேன் விட்டுட்டீங்கன்னு பாருங்க ஒரு அங்கே கருதும் போது நிறமூர்த்தத்தை விட டிஎன்ஏ பெருசு சரியா எனவே யூக்கரியோட்டாவின் கருவிலோ புரோகரியோட்டாவின் புதிய குருவிலோ டிஎன்ஏ உள்ளடக்கப்படுவதற்கு பாரிய சிக்கல் உண்டு இப்படி கேள்விக்கலாம் நல்லா வச்சுக்கிட்டப்பா எப்படி தெரியுமா கேட்பாரு கேள்வி ஆன்சர் சொல்லுங்க அங்கேனுடைய களங்கள் டிஎன்ஏ உள்ளடக்குவதற்கு சிக்கல் படுவதற்கு காரணம் என்ன அதிக திரும்ப அங்கேயின் நிறமூர்த்தத்தை விட டிஎன்ஏ பெரிது கஷ்டம் பாருங்க நான் இடத்தையே பாடமா கொண்டு சொல்லலையே கண்ணுக்கு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்க நீங்க பாருங்க எழுதுங்க யூக்கரியோட்டான கருவுக்குள்ள அல்லது புறக்கரியோட்டான குடியவருக்குள்ள டிஎன்ஏ உள்ளடக்கப்படுவதற்கு பாரிய சிக்கல் காணப்படும் இப்ப அடுத்தது சொல்றாரு டிஎன்ஏ பேக்கேஜ் என்னன்னு சொன்னா அது மறந்தாங்க திரும்ப அதே இது சொல்ல மறக்காது யூக்கரியோட்டாவின் கருவினுள்ளோ புறக்கரியோட்டாவின் குடியவரினுள்ளோ டிஎன்ஏ உள்ளடக்கப்படுதல் உறுதி செய்தல் எனப்படும் என்ன சொன்னது அதெல்லாம் பாருங்க சந்திரலேகம் யூக்கரியோட்டாவின் கருவுக்குள்ளேயோ அல்லது புறக்கரியோட்டாவின் குடியவருக்குள்ளேயோ இந்த டிஎன்ஏ கொண்டு வந்து பூத்தினா அப்படி பூத்துறவே அதான் சொல்ற டிஎன்ஏ பொதி செய்தல் இப்ப நீங்க சொல்லுங்க சொன்னீங்க நீங்க சொல்லுங்க யுக்கரியோட்டாவின் கருவிலையோ அல்லது புரோகரியோட்டாவின் குழியவரிலேயோ டிஎன்ஏ பொதி செய்தல் உள்ளடக்குதல் பொதி செய்தல் முக்கியமான பேசு டிஎன்ஏ பேக்கேஜ் அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க இல்ல நீங்களே எழுதி அடுத்தது புரோகரியோட்டாக்குரிய நிறமூர்த்த வடிவமைப்பு எட்டு மணிக்கு தோணும் சரி 9 ஆயிருக்குமே அன்னைக்கு படிக்கிறத அன்னைக்கு படிச்சு கொள்ளு இவ்வளவுதான் அட்வைஸ் ஒன்றுமே இல்லை என்ற பெரிய 10 தாள்ல தானே தந்தீங்கன்னா உள்ளடக்கப்படுவது டிஎன்ஏ பொதி செய்தல் எனப்படும் பொட்டலம் கட்டு டிஎன்ஏ உள்ளடக்கப்படுவதா டிஎன்ஏ இல்ல யூக்கரியோட்டாவின் கருவினுள்ளோ புரோகரியோட்டாவின் புதிய குருவினுள்ளோ டிஎன்ஏ உள்ளடக்கப்படுது இங்கே உள்ளடக்கிறாங்க டிஎன்ஏ பொதி செய்தல் எனப்படும் டிஎன்ஏ பொதி செய்தல் எனப்படும் சோ நம்முடைய கிளாஸ் நாம் என்ன செய்யறோம் ஸ்டாப் அப் பண்ணுகிறோம் மோட் எக்ஸாம் 2 வில் சந்திப்போம் இதுல எவ்வளவு கேள்வி வரும் தெரியுமா அப்புறம் மினிஸ்ட்ரி கிளாஸ் இதோட எண்ட் பண்ணுவோம்